ஸ்ரீ காசி காண்டம் 100ஆம் அத்தியாயத்தின் துணை பகுதி யாத்திரை பரிக்கிரமம். பின்வரும் யாத்திரையானது பஞ்ச தீர்த்திகை 5 தீர்த்தங்களின் குழுவின் யாத்திரை என்று அழைக்கப்படுகிறது. தொடக்கத்தில் ஒரு பக்தர் தான் அணிந்திருந்த ஆடையுடன் சக்கர புஷ்கரணி நீரில் நீராட வேண்டும். பின்னர் அவர் பித்ருக்களுடன் தேவர்களுக்கும் பானங்களை வழங்குகிறார். பின்னர் அவர் பிராமண பக்தர்களை சாந்தப்படுத்துகிறார். பின்னர் அவர் ஆதித்யர், திரௌபதி, விஷ்ணுமூர்த்தி, தண்டபாணி மற்றும் மகேஸ்வரரை வணங்குகிறார். பின்னர் அவர் துண்டி விநாயகரை சந்திக்கச் செல்கிறார். அவர் ஞான வாபியில் நீராடல் செய்து நந்திகேசரை வணங்குகிறார். அதன் பிறகு அவர் தாரகேசரையும் மகாகாலேஸ்வரரையும் வணங்குகிறார். பின்னர் அவர் மீண்டும் தண்டபாணியை வணங்குகிறார். இது பஞ்ச தீர்த்த யாத்திரை என்று வழங்கப்படுகிறது. பெரிய நன்மைகளை விரும்புவோர் இதனை தினமும் செய்ய வேண்டும். பஞ்ச தீர்த்த யாத்திரை குறிப்பு நிறைவடைந்தது.